அதனுடைய 21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்க மேன்மையை அவர் பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களிலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம். அநேக ஆபத்துகளையும் அநேக இக்கட்டுகளையும் அநேக நெருக்கங்களையும் அநேக இடுக்கண்களையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் உங்களை தேற்றுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், உபத்திரவத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருந்தாலும், கண்ணீரே உங்க வாழ்க்கையிலே உணவா இருந்தாலும், கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும். கர்த்தருடைய கரம் உங்களை பெரியவனாய் மாற்றும். கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த நெருக்கங்கள்? ஏன் இந்த வியாகுலங்கள்? ஏன் இந்த கலக்கங்கள்? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இதை அனுமதித்தார் என்று கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லவராயிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். உங்களை மறுபடியும் அவர் தேற்றுவார். கண்ணீரை மாற்றுவார். கலக்கங்களை மாற்றுவார். கவலைகளை மாற்றுவார். பிரச்சனைகளை மாற்றுவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதை குறித்தும் கலங்காதீங்க. நீங்க இழந்ததெல்லாம் அவர் திரும்ப கொடுத்து உங்க மேன்மையை பல மடங்கு உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அநேக காரியங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள்ல பலனற்று இருக்கலாம். அநேக காரியங்கள்ல மனமுடைந்து இருக்கலாம். இன்றைக்கு பிள்ளைகளை தேற்றி மேன்மைப்படுத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.